ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தற்காலத்திலே பல்வேறு விதமான மார்க்க ரீதியான சிந்தனை சிக்கல்களுக்கான அடிப்படை காரணம் என்ற தலைப்பிலே உரையாடி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று அல் குர்ஆன் சுன்னாவுக்கு வழங்கப்படக்கூடிய பல்வேறு விதமான தவறான விளக்கங்களுக்கு அடிப்படையாக ஊற்றாக காணப்படுவது நவநாகரிக மோகம் என்பதாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். இந்த வாதத்திலே காணப்படக்கூடிய கோளாறுகள், குறைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதிலே முதலாவதாக நாங்கள் இந்த சித்தாந்தம் எவ்வாறு உருவாகியது என்பதை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய வரலாற்று பின்னணியை நாங்கள் ஓரளவு நாங்கள் பார்த்தோம். ஆரம்பத்திலே அவர்கள் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணத்தை அந்நிய மக்களிடம் வளர்ப்பதற்காக வேண்டி நமக்கு பல்வேறு விதமான நவீன சாதனங்கள் அவசியமாக இருக்கின்றன, நவீன முன்னேற்றங்கள் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றன என்று ஆரம்பித்த அவர்கள் பின்பு அதிலே அவர்கள் மோகம் கொண்டு அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு அதிலே ஏற்பட்ட பிரமிப்பின் காரணமாக அதுதான் மனித வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோள், ஒரு முஸ்லிம் சமுதாயமாக ஒரு முஸ்லிம் சமுதாயம் அடைய வேண்டிய ஆகப்பெரிய அடைவு இந்த நாகரிகத்தை கட்டியெழுப்புவதுதான், உலக ரீதியாக அவர்கள் முன்னேறுவதுதான் என்பதாக அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்து அதற்காக வேண்டி அல் குர்ஆன் சுன்னாவுடைய வசனங்களை அவர்களுக்கேற்ற விதத்திலே விளக்கம் கூறுவதற்கும் வழிந்துரை செய்வதற்கும் ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி வழிந்துரை விளக்கம் செய்து கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு குர்ஆன் சுன்னாவிலே காணப்படக்கூடிய பல்வேறு விதமான சட்டதிட்டங்கள் அவர்களுடைய இந்த சித்தாந்தத்துக்கு முரண்பட்டன. அப்படி முரண்பட்ட நேரத்திலே அவர்கள் அந்த சட்டங்களையும் திரிவுபடுத்துவதற்கு முன்வந்து விட்டார்கள். இது இஸ்லாத்திலே உள்ள ஒரு சட்டம் அல்ல, இது ஒரு அரேபிய கலாச்சாரம் என்று சொல்லுவதற்கு முனைந்து அதற்கு பின்னால் அவர்களுக்கு மிகவும் தலையீடியாக வந்து அமைந்ததுதான் சுன்னா, நபி அவருடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சுன்னாவிலே இவர்களுக்கு விருப்பமில்லாத பல்வேறு விடயங்கள், உள்ளடக்கங்கள் காணப்பட்ட போது அந்த சுன்னாவிலே கூட அவர்கள் சந்தேகத்தை உருவாக்குவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு நினைத்த ஹதீஸ்களை, நபிமொழிகளை ஏற்றுக்கொள்வது, நினைத்த ஹதீஸ்களை மறுப்பது, அது குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி மறுப்பது, அல்லது பகுத்தறிவுக்கு முரண் அல்லது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று பல்வேறு காரணங்களை கூறி அந்த சுன்னாவையும் புறக்கணிப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வாறு அவர்களுடைய வரலாறு நீண்டு கொண்டு செல்கிறது. அதற்கு பின்னால் நாங்கள் அவர்களிடத்திலே உள்ள அந்த நவநாகரிகம், சடவாத முன்னேற்றத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே நாங்கள் பார்த்தோம். அந்த தொடரிலே இறுதி வகுப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய அந்த நாகரிக மோகத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களுக்கு நாங்கள் மறுப்பு வழங்கி வந்தோம். அப்படி நாங்கள் மறுப்பு வழங்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கிடையிலே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, அவர்கள் மூலமாக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், மார்க்கப்பற்று உடையவர்கள் இந்த நாகரிகத்துக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு, தவறான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது, தவறான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. அந்த பிரச்சாரத்தினுடைய காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையிலே இந்த இஸ்லாமியர்கள், இஸ்லாமியவாதிகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்கள், இவர்கள் என்ன சொல்கிறார்கள், நவ நாகரிகத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள், அதை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை சரியாக இவர்கள் வாசிக்கவில்லை அல்லது புரியாமல் அவ்வாறு பேசுகிறார்கள், அல்லது அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர்களை பற்றி மக்களுக்கு மத்தியில் ஒரு தவறான பிரச்சாரத்தை, தவறான எண்ணத்தை
கருத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை புனைந்து சொல்லி அவர்களை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை மக்களுக்கு மத்தியிலே உண்டாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதாவது நாங்கள் அதனை சொல்வோம், தர்க்கவியலிலே சொல்வார்கள் வைக்கோல் மனித தவறு என்பதாக சொல்வார்கள். அப்படி என்றால் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சில காணிகளிலே சில கட்டிடங்கள் கட்டும் பொழுது அங்கு ஒரு உருவத்தை அவர்கள் செய்து வைப்பார்கள். அங்கு அல்லது ஒரு காணிகளிலே விவசாயம் செய்யக்கூடிய நேரத்திலே பறவைகள் வந்து அந்த தானியங்களை அந்த விவசாயத்தை அழித்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை அச்சுறுத்துவதற்காக ஒரு உருவத்தை செய்து வைப்பார்கள். அதற்குத்தான் வைக்கோல் மனிதன் என்பதாக நாங்கள் தமிழிலே சொல்வோம். எனவே அது போன்ற ஒரு வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். அதாவது உண்மையிலே ஒரு மனிதனை வைத்து பயமுறுத்தாமல் வெறும் ஒரு சிலை போன்ற ஒன்றை வைத்து ஒரு உருவத்தை மாத்திரம் வைத்து நாங்கள் எவ்வாறு அந்த பறவைகளை அச்சுறுத்துகிறோமோ அதை போன்ற ஒரு வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். உண்மையான தவறு இல்லை என்ற பொழுது தவறை சோடித்து, இல்லாத ஒரு தவறை சோடித்து இவர்கள் இப்படி ஒரு தவறை செய்கிறார்கள் என்று சொல்லி அதற்கு மறுப்பு வழங்கி கொண்டிருப்பது அது பொதுவாக விவாதங்களிலே கலந்துரையாடல்களே பொதுவாக நடைபெறும். நாங்கள் ஒரு விடயத்தை சொல்வோம், நாங்கள் சொல்லாத ஒரு விடயத்தை புதிதாக கிரியேட் பண்ணி அதற்கு மறுப்பு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் சொன்ன விடயத்துக்கு மறுப்பு சொல்ல மாட்டார்கள். நாங்கள் சொல்லாத ஒரு விடயத்தை சொல்லி அதற்கு மறுப்பு கூறிக்கொண்டிருப்பார்கள். அதை போன்ற ஒரு விடயத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், இவர்களை விமர்சிக்கக்கூடியவர்களை பார்த்து இவர்கள் நவீன கல்வி முறைக்கு எதிரானவர்கள் அல்லது முன்னேற்றத்துக்கு எதிரானவர்கள், நவீன தொழில்நுட்பத்துக்கு எதிரானவர்கள், பழங்காலத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற பெயரை எல்லாம் சொல்லி எப்படியாவது அவர்களை விட்டு மக்களை திசை திருப்புவதற்கு முயற்சி செய்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் உண்மையில இஸ்லாமிய நிலைப்பாடு, இந்த நாகரீக முன்னேற்றம், நவீன கல்வி முறை, இது சம்பந்தமான இஸ்லாமியனுடைய நிலைப்பாடு என்ன என்று நாங்கள் பார்த்தால் அவர்கள் நவ நாகரீகத்தை இலக்காக கொள்வதற்கு மத்தியிலும் அதே நேரத்தில் அதனை ஒரு சாதனமாக கொள்வதற்கு மத்தியிலும் பிரித்து பார்க்கிறார்கள். நாகரீகத்தை, சடவாத நாகரீகத்தை, நவீன தொழில்நுட்பங்களை, நவீன முன்னேற்றங்களை ஒரு நாளும் அவர்கள் இலக்காக கொள்ள மாட்டார்கள். மாற்றமாக அதனை ஒரு சாதனமாகத்தான் கொள்வார்கள். ஆனால் இந்த நவீனவாதிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த நவீனமாக உருவாகக்கூடிய அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை எதனையும் நாங்கள் மறுக்கக்கூடாது என்று அவர்கள் அடம் பிடிப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இந்த நாகரீகம் என்பது அது மார்க்கத்தை எந்த அளவுக்கு நிலைநாட்டுவதற்கு உதவி செய்யுமோ அந்த அளவுக்குத்தான் அதனை இஸ்லாம் வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கத்தை பகிரங்கமாக மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய, அதே போல மார்க்கத்தினுடைய சின்னங்களை, அடையாளங்களை மதிக்கக்கூடிய, அதே போல அதனுடைய செயற்பாடுகளை, சரியத்துடைய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவக்கூடிய நாகரீகத்தை தான் இஸ்லாம் வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாகரீகம் என்றால் அதனை இலக்காக கொள்வதற்கு அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். மாற்றமாக அதனை அவர்களுடைய துணை சாதனமாகத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். எனவே முழுமையாக நாகரிகத்தையோ முன்னேற்றத்தையோ இஸ்லாமியவாதிகள் ஒரு நாளும் புறக்கணிக்கவில்லை. மாற்றமாக அதற்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுக்கிறார்கள், அதனை வைக்க வேண்டிய இடத்திலே வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விடயம் என்ன, நாகரிகத்தோடு அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நவ நாகரிகத்துக்கு 3 முகங்கள் இருக்கின்றன. 3 முகங்கள் இருக்கின்றன. அந்த 3 முகங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பிரித்து நோக்குகிறார்கள், பிரித்து பார்க்கிறார்கள். முதலாவது அதனுடைய விஞ்ஞான முகம், அடுத்தது இரண்டாவது அதனுடைய தத்துவ முகம், மூன்றாவது அவர்களுடைய அரசியல் முகம். இப்படி 3 துறைகளிலே இந்த நவீன நாகரீகம் பயணிக்கின்றது. இந்த 3க்கு மத்தியிலே இஸ்லாமியர்கள் வித்தியாசமாக அதனை அணுகுகின்றார்கள். ஆனால் இந்த நவீனவாதிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் மேற்குலகத்திலே இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அனைத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே தராதரம் பார்க்கக்கூடாது, அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை பரிசோதித்து இது இஸ்லாத்துக்கு பொருத்தமானது, இது இஸ்லாத்துக்கு பொருத்தப்பட்டது, இதனை நாங்கள் எடுப்போம், இதனை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று பிரித்து நோக்குவதை அவர்கள் எதிர்க்கிறார்கள். பிரித்து நோக்குவதை அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அவற்றை என்ன செய்வார்கள், பிரித்துத்தான் நோக்குவார்கள். முதலாவது மேற்குலகத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி, அதே போல விஞ்ஞான வளர்ச்சி, ஆய்வுகூட வளர்ச்சிகள்,
இது போன்று அவர்களால் உருவாக்கப்படக்கூடிய பல்வேறு விதமான நவீன சாதனங்கள், தொழில்நுட்ப கருவிகள், இவைகளையெல்லாம் இஸ்லாமியர்கள் ஒரு நாளும் புறக்கணிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அதிலே எந்த விதமான வழிகேடுகளும் கிடையாது. இந்த கருவிகளை பொறுத்தவரை, இந்த நவீன தொழில்நுட்பங்களை பொறுத்தவரையிலே இவைகளை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய கையிலே தான் அது இருக்கிறது என்பதனால் அதனை இஸ்லாமியவாதிகள் தமது இஸ்லாத்துக்கு சாதகமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு அதனை அழகான முறையிலே பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அடுத்ததாக இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், அதே போல நிறைய தொழில்நுட்ப வசதிகள், தொலைத்தொடர்பு சாதன வசதிகள், இவைகள் எல்லாமே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய அவனுடைய விதிகளை அவர்கள் கண்டுபிடித்து அதன் மூலமாக உருவாக்கிய சாதனங்கள், கண்டுபிடிப்புகள். எனவே அதிலே வழிகேடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு மிகவுமே குறைவானது. எனவே அல்லாஹுடைய அந்த விதிகளை அவர்கள் சரியான முறையிலே அடையாளம் கண்டு அதிலே இருந்து பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை, கண்டுபிடிப்புகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அதனை எடுத்துக்கொள்வதிலே தவறு இல்லை என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அடுத்ததாக அவர்களுடைய தத்துவங்கள் நவீன காலத்திலும் உட்காலத்திலும் அவர்களால் உருவாக்கப்பட்ட தத்துவங்களை இஸ்லாமியவாதிகள் மிகவும் கவனமாக அணுகுவார்கள். ஏனென்றால் அதிலே அவர்களுடைய வழிகேடுகள் தான் அதிகமானவை. அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களிலே வழிகேடுகள் தான் அதிகமானவை. அதிலே ஏதாவது சத்தியங்கள் இருக்குவாக இருந்தால், சரியான விடயங்கள் இருக்குவாக இருந்தால் அவை அவர்கள் சொல்வதற்கு முன்னாலே குர்ஆனிலும் சுன்னாவிலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்களிடத்திலே சென்று நாங்கள் அந்த தத்துவங்களை படிக்க வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. பொதுவாக என்ன நவீன காலத்திலே இந்த அவர்களுடைய தத்துவங்களினால் ஈர்க்கப்படக்கூடியவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய பார்வையிலே இந்த தத்துவவாதிகள் தான் முழு உலகத்தையுமே கட்டியெழுப்பியவர்கள் போல, முழு உலகத்துக்கும் பெரிய விடிவை கொண்டு வந்தவர்கள் போல அவருடைய சிந்தனையிலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இந்த தத்துவவாதிகளின் மூலமாகத்தான் உலகம் முன்னேறி இருக்கிறது என்பது போன்ற ஒரு சிந்தனையில் இருப்பதனால் அவர்களுடைய தத்துவவாதிகளுடைய கருத்துக்களை மிகவும் போற்றி புகழ்வார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய கருத்துக்களினால் தான் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் என்பது போன்ற கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் மேற்குலகிலே கூட எத்தனையோ பெரும் அறிஞர்கள், விஞ்ஞானிகள் கூட இந்த தத்துவவாதிகளினால் உலகத்துக்கு எந்த விதமான உருப்படியான பிரயோசனமும் கிடைக்கவில்லை என்பதாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய மறைவான விடயங்கள் பற்றிய அவர்களுடைய கருத்துக்கள், அல்லாஹ்வை பற்றிய, இறைவனை பற்றிய கருத்துக்கள் மிகவும் மோசமானது என்பதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் உட்பட அதற்கு பின்னால் வந்த பல்வேறு அறிஞர்கள், தற்கால நவீன விஞ்ஞானிகள் என்ற பலரும் அதனை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியினுடைய பின்னணியிலே இருப்பது இந்த தத்துவவாதிகள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக அவர்களுடைய தொழில் புரட்சி, அதே போல தொழில்நுட்ப புரட்சி, அதற்கு பின்னால் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பாளர் சிஸ்டங்கள் தான் அவர்களுடைய வளர்ச்சியினுடைய பின்னணியிலே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே தோன்றிய எந்த விதமான நாகரிகமாக இருந்தாலும் கூட அது இந்த தத்துவவாதியினுடைய கருத்துக்களின் மூலமாக ஏற்பட்டதல்ல. மாற்றமாக அவைகளை உருவாக்குவதிலே பல்வேறு விதமான காரணிகள் தாக்கம் செலுத்தியிருக்கின்றன. அதிலே மிக முக்கியமாக நபித்துவம். ஒவ்வொரு காலத்திலும் வந்த நபிமார்கள் கொண்டு வந்த அந்த வகை, அது உலகத்திலே ஏற்பட்ட பல்வேறு விதமான இந்த நாகரிகங்களிலே பங்களிப்பு செய்திருக்கின்றன. அதே போல ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த இலக்கியவாதிகள், அதே போல பெரும் தொழிலதிபர்கள், இப்படி பல்வேறு மக்களுடைய உழைப்புகள் சேர்ந்துதான் அந்த நாகரிகங்கள் உருவாகி இருக்கின்றன. தவிர சிலர் நினைப்பதை போல இந்த தத்துவ ஞானிகள் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான நாகரிகங்கள் தோன்றின என்ற கருத்து மிகவும் தவறானது என்பதை நவீன காலத்திலே உள்ள, முற்காலத்தில் உள்ள பல்வேறு முஸ்லிம் அறிஞர்கள் அனைவரும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் விரிவாக பேசுவதற்கு இடம் கொடுக்க மாட்டாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மேற்குலக நாகரிகத்தினுடைய மிகவும் கோரமான முகம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய அரசியல் என்பது மற்ற சமுதாயங்களுடைய வளங்களை சுரண்டி வாழக்கூடிய காலனித்துவத்தை கொண்ட ஒரு நிறுவனமாகத்தான் இவர்களுடைய இந்த அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒன்றை செய்தாலும் அவர்களுடைய நலன் எங்கிருக்கிறதோ அவற்றைத்தான் செய்வார்கள். மற்ற சமுதாயத்தினுடைய
நலன்களையோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றியோ அவர்கள் எந்த விதமான கவலையும் படுவதில்லை. அவர்களுக்கு எதுவெல்லாம் நலவாக இருக்குமோ அது சில வேளை இன்னும் 100 வருடங்களுக்கு பின்னால் அவர்களுக்கு எது நலம் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அதற்கேற்ப இன்று உலகத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், சூறையாடிக்கொண்டே செய்வார்கள். மற்ற சமுதாயத்தை பிரிந்து எடுத்து அவர்கள் தமது லாபங்களை அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள். எனவே அதன் காரணமாகத்தான் உலகத்தில் ஏற்பட்ட பல்வேறு விதமான அழிவுகள், இரத்தமோட்டப்பட்ட நிகழ்வுகள், போராட்டங்கள், யுத்தங்கள். எங்களுக்கு தெரியும், உலக மகாயுத்தம், முதலாவது உலக மகாயுத்தம், இரண்டாவது மகாயுத்தம், உலக மகாயுத்தம், இவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்தால் அந்த யுத்தங்களிலே அளிக்கப்பட்ட உடைமைகள், உயிர்கள், இவற்றை போன்று உலக வரலாற்றில் எங்குமே அறிவிக்கப்பட்டிருக்காத அளவுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை அவர்கள் செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த மூன்றையும் அவர்களுடைய அரசியலும் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடியது, சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சீரழிவை கொண்டு வரக்கூடியது, மிகப்பெரிய அநீதிக்குட்பட்ட அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அரசியலிலே நாங்கள் பயன்பெறுவதற்கு எதுவுமே கிடையாது. அதே போன்று இரண்டாவது, அவர்களுடைய தத்துவங்களிலிருந்தும் நாங்கள் பயன்பெறுவதற்கு பெரும் எந்த பொருத்தமான எந்த விடயங்களும் கிடையாது. ஆனால் அவரிடத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய ஒரே ஒரு விடயம் அவர்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி மாத்திரம்தான் என்பதை நாங்கள் இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாங்கள் இந்த நாகரிகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய இஸ்லாமியருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் அதனை பார்த்து பிரமிப்படைய மாட்டார்கள். அவர்களுடைய நாகரிக முன்னேற்றத்தை பார்த்து ஒரு நாளும் பிரமிப்படைய மாட்டார்கள். மாற்றமாக அதிலே தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் இன்றைய நவீனவாதிகள், இந்த நவீன நவநாகரிகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிரமிப்புக்குள்ளானவர்கள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை விமர்சனம் செய்யவே கூடாது. மேற்குலக கலாச்சாரத்தை எந்த விதத்திலும் நாங்கள் விமர்சனம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள். நாங்கள் எந்த விதமான கண்டுபிடிப்புகளையும் நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. எந்த விதமான தொழில்நுட்ப ஏற்பாடுகளையும் இந்த உலகத்துக்கு நாங்கள் வழங்கவில்லை. அப்படி வழங்காமல் இருந்து கொண்டு எங்களுக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து தந்த இந்த மேற்குலகை விமர்சிப்பது எந்த விதத்திலும் நியாயம் என்று ஒரு தோல்வி மனப்பான்மை மிக்க ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றத்திலே பயன் பெற வேண்டுமே தவிர அதனை பார்த்து பிரமிப்படையக்கூடாது. அவர்கள் செய்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம் எங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வருவதன் காரணமாகத்தான் அவர்கள் என்னென்ன சித்தாந்தங்களை எல்லாம் உருவாக்குகிறார்களோ அதனை நியாயப்படுத்துவதற்கு முன்வருகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்லவற்றை எடுத்துக்கொண்டால் அவர்களை பார்த்து பிரமிப்படைய வேண்டும் என்ற எந்த விதமான கட்டாயமும் இல்லை. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விடயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக வேண்டிய அவர்களை பார்த்து பிரமிப்படைய வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. அடுத்ததாக, இறுதியாக அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மேற்குலகினுடைய உண்மையிலே அவர்களுடைய சரியான நிலையை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ளாமல் அவர்களை ஒரு கற்பனை வடிவை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். மேற்குலகம் என்று சொன்னால் ஒரு கற்பனை தோற்றத்தை அவர்களை பற்றி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்வதென்றால், ஜப்பானை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஜப்பானை பற்றி எங்களுடைய மக்களிடத்திலே கேட்டால் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், உலகத்திலே அது ஒரு சொர்க்கம் போலதான் அதனை வர்ணிப்பார்கள். உலகத்திலே ஒரு சொர்க்கம் போன்று அதனை வர்ணிப்பார்கள். ஏன்? அவர்களுடைய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, அவருடைய வசதி வாய்ப்புகள், அவருடைய கண்டுபிடிப்புகள், இவற்றை பார்த்து வியந்து போய் அவர்களுக்கென்று ஒரு தோற்றத்தை வழங்கி இருக்கிறார்கள். உண்மையிலே அப்படித்தான் அவர்களுடைய தோற்றமா என்று கேட்டால் இல்லை. அவர்களுடைய கலாச்சாரத்திலே மிகப்பெரிய கோளாறுகள் காணப்படுகின்றன. அந்த சமுதாயம், அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, அழுத்தங்களுக்கு கீழால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு வெளிரங்கத்திலே பார்த்தால் அவர்கள் மிகப்பெரிய நல்லவர்கள் போன்றும், மற்ற ஒரு நல்ல முறையில் ஒழுக்கமாக பண்பாக நடப்பவர்கள் போன்றும் எங்களுக்கு மீடியாக்களும் எங்களுடைய சில சகோதரர்களும் சித்தரித்து காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஃபித்னாக்களுக்கு இந்த ஜப்பான் நாட்டிலே உள்ள பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள், அவர்களுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்கள் உருவாக்கிய எத்தனையோ விதமான இந்த அனிமேஷன் மூவிகள், இது போன்ற பல்வேறு விடயங்கள் வாலிபர்களையும் சிறுவர்களையும் பாதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கார்ட்டூன்களின் மூலமாக வழிகெடுக்கப்பட்ட எத்தனையோ சிறுவர்கள், வாலிபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தெரிந்து கொண்டுதான் பொருளாதாரத்திற்காக வேண்டி மக்களுடைய
நிலைமை, மக்கள் எவ்வளவுதான் கெட்டு போனாலும் அவருடைய அறிவு குன்றி போனாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கு பணம் வந்து கொட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான இப்படியான தீமையான வழிகளிலெல்லாம் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு ஆய்வுகளிலே என்ன சொல்லப்படுகிறது, ஜப்பானிலே இருக்கக்கூடிய மக்களுடைய தற்கொலை வீதம் மிகவும் அதிகமானது. ஆனால் இன்று அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த தோற்றத்தை வைத்து பார்த்தால் அவர்கள் இவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் உண்மையில் அப்படியா என்று கேட்டால் இல்லை. அது இந்த ஜப்பானுக்கு மாத்திரமல்ல, ஜப்பான் மேற்குலகைச் சேர்ந்த நாடு இல்லாவிட்டாலும் அவர்களை பின்பற்றி அதுவும் கூட இன்றும் அமெரிக்காவின் கையில் தான் இருக்கிறது. மேலோட்டமாக எங்களுக்கு அவர்கள் சுதந்திரமாக இருப்பது போன்று தோன்றினாலும் அது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதாக பல்வேறு ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அமெரிக்கா என்ன அட்டகாசமெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இவர்களும் துணை போகக்கூடியவர்கள் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் மேற்குலகிலே காணப்படக்கூடிய அவர்களால் இழைக்கப்படக்கூடிய சமுதாயத்துக்கு செய்யப்படக்கூடிய அநீதிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது சொல்லி மாளாத அளவுக்கு அவர்கள் மூலமாக பல்வேறு விதமான அநியாயங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் உலகத்திலே மிகப்பெரிய யுத்தங்களுக்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். மேற்குலகத்திலே காணப்படக்கூடிய அவர்களுக்கு மத்தியிலே, அவர்களுடைய இனங்களுக்கு மத்தியிலே, ஐரோப்பிய நாடுகள், ஆங்கில நாடுகளுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான போர்கள் உண்டாகி அவர்களுடைய அந்த சேர்ச்சுகளுக்கு மத்தியிலே கூட பல்வேறு விதமான போராட்டங்கள் உருவாகியதை நாங்கள் பார்க்க முடியும். அதிலே அளிக்கப்பட்ட உயிர்கள் எண்ணிக்கை எண்ணிலடங்காதவை என்பதையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்ததாக அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய எந்த விதமான அறிவும் கிடையாது. இறைவனை பற்றிய அறிவிலே அவர்கள் ஜீரோவிலே இருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக வறுமையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் உலக வசதி வாய்ப்புகள் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு பெரும் ஒரு வெறுமையை அவர்கள் உணர்கிறார்கள். ஏன்? அந்த இறைவன் சம்பந்தமான கொள்கையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வீழ்ச்சி அது அவர்களை மிகவும் அதிகமாக பாதித்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனை பல்வேறு விதமான இஸ்லாத்துக்கு வந்த அந்நிய மதத்தைச் சேர்ந்தவர்கள், மேற்குலகைச் சேர்ந்த எத்தனையோ சகோதரிகள் இதனை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல வஹீயிலே, குர்ஆன் சுன்னாவிலே எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான நீதி நியாயங்கள் பற்றி தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே மிக குறிப்பாக வட்டி என்பது எவ்வளவு சமூகத்தை அழிக்கக்கூடியது, சமூகத்துக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இருந்தாலும் அதனை அவர்கள் எல்லா இடங்களிலும் சர்வசாதாரணமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே போல சூதாட்டம், அதே போல மாது என்று அவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய அநியாயங்களை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் மடத்தனமான பல்வேறு விதமான அவர்களுடைய சட்டதிட்டங்களை பார்க்கலாம். என்ன செய்கிறார்கள்? புகைப்பிடித்தல் திட்ட தெளிவாக உங்களை கொல்லும் என்று போர்டை போட்டு விற்கிறார்கள். பண்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு நிலைப்பாடு என்று பாருங்கள். அதே போல விபச்சாரம் செய்வதற்கு மிக தெளிவாக அனுமதி கொடுத்துவிட்டு அதற்கு பின்னால் அதற்காக வேண்டி அதிலே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான விளைவுகளுக்கு கோடிக்கணக்கிலே ட்ரில்லியன் கணக்கிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி முன்னுக்கு பின்முரணான எத்தனையோ விடயங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இந்த போதைப் பொருட்கள் இவைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அவர்கள் அனுமதித்துவிட்டு அதற்கு பின்னால் அதில் வரக்கூடிய விளைவுகளை அவர்களால் சமாளிக்க முடியாமல் மிக பெரும் திண்டாட்டத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். புகைப்பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புகைப்பழக்கத்தை எடுத்துக்கொண்டால் புகைப்பழக்கத்தை அவர்கள் அனுமதித்துவிட்டு அதற்கென்று இடங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு கடைகளில் விற்பதற்கு அனுமதி எல்லாம் கொடுத்துவிட்டு அதற்கு பின்னால் புகை எதிர்ப்பு, புகை ஒழிப்பு, புகைப்பிடித்தல் ஒழிப்பு என்று ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதற்கென்று பல நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்போ எதற்காக வேண்டி அதனை இயக்க வேண்டும்? இங்கே தடை செய்து விட்டால் அங்கே மூட வேண்டிய திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்காக வேண்டி செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே முன்னுக்கு பின்முரணான எத்தனையோ அவர்களுடைய அட்டகாசங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாத்துக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த மனித சுதந்திரத்தை மட்டுப்படுத்துவ கூடாது. அதாவது இந்த மனிதனுக்கு வெளியிலே இருந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதான் அவர்களுடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. எனவே அந்த சித்தாந்தத்தை அவர்கள்
அளிக்காமல், அதனை அவர்கள் மறுக்காமல் ஒரு நாளும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சீரழிவுகளை தடுக்க முடியாது. ஏன்? அவர்களுடைய பார்வையில் ஒருவன் புகைப்பிடிப்பதற்கு விரும்பினால், அல்லது விபச்சாரம் செய்வதற்கு விரும்பினால், அல்லது மது அருந்துவதற்கு விரும்பினால், அவனை தடை செய்வது சுதந்திரத்துக்கு முரணானது. எனவேதான் அவர்கள் தடை செய்யாமல் இருக்கிறார்கள். எங்களுக்கு கேள்வி வரும் தானே, இவ்வளவோ பிரச்சனை இந்த மதுவாலையும் இந்த புகைப்பிடித்தலாலையும் இந்த வட்டியினாலையும் ஏற்படுகிறது. இருந்தாலும் அதிலே வரக்கூடிய விளைவுகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அப்படி என்றால் இதனை தடுத்து விடலாம் தானே என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். ஏன் தடுக்காமல் இருக்கிறார்கள் என்றால், அவருடைய அடிப்படை சித்தாந்தம் அது மனித சுதந்திரத்தில் கை வைப்பது. என்பதிலே அது வந்துவிடும். எனவே அது மிகப்பெரிய பாவம். அவர்களிடத்தில் ஆகப்பெரிய பாவம் என்னவென்றால், தனி மனித சுதந்திரத்தில் கை வைப்பதுதான் அவரிடத்தில் ஆகப்பெரிய பாவம். எங்களிடத்தில் ஆகப்பெரிய பாவம் என்ன? இணை வைப்பு. அப்படித்தானே? முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஆகப்பெரிய பாவம் இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வது, பெரும்பாவங்களில் ஈடுபடுவது, இதுதான் ஆகப்பெரிய தவறு. ஆனால் அவர்களுடைய பார்வையில் அப்படி இல்லை. அவருடைய பார்வையில் தனி மனித சுதந்திரத்தில் கை வைப்பதுதான் ஆகப்பெரிய தவறு. எனவே அதை வேண்டியதை செஞ்சு கொள்ளுங்க, அதுக்கு பின்னால அதுக்கு பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருவோம் என்ற அவருடைய சித்தாந்தம் தான் அது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவர்களுடைய மனோ இச்சைக்கு நான் சொன்னேன், அதே இப்போ தனி மனித சுதந்திரத்துக்கு வழங்கப்பட்ட எல்லை மீறிய சுதந்திரம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஃபரஐத மனித்தகத இலாஹு ஹவா, தனது இச்சையை தனது இறைவனாக எடுத்துக்கொண்டவரை நபியை நீங்கள் பார்த்தீரா என்று கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தமது இச்சையை அவர்கள் தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள். அதே போல ஆண் பெண் தொடர்புகள், ஓரினச் சேர்க்கை என்று பல்வேறு விதமான சீரழிவுகள், அதனை பேசி மாற முடியாது, பள்ளிவாயில் தாங்க மாட்டாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய மோசமான செயற்பாடுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று அதிகமான முஸ்லிம் புத்திஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலே இல்லாத ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், மாதா ஹஸிலல் கர்பு ஹீன கஃபர பினுபுவத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை மறுத்ததன் மூலமாக இந்த மேற்குலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன என்பதை சிந்தித்தால், இந்த மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் எங்களுக்கு மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் அவர்கள் இன்று மேற்குலகை எதிர்க்கக்கூடியவர்களை பார்த்து இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு மேற்குலகத்தை பற்றி அறிவு இல்லை, அவர்களை பற்றி தெளிவில்லாமல் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தவறான ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். உண்மையிலே இந்த மேற்குலக கலாச்சாரத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, அல்லது கிழக்குலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, மாற்றமாக அந்த மேற்குலகத்தை பற்றி நன்கு படித்த அவர்களை சார்ந்தவர்களே அதனை எதிர்த்திருக்கிறார்கள். பல்வேறு அறிஞர்களை, இஸ்லாமிய அறிஞர்கள், முஸ்லீம் அல்லாத பல்வேறு அறிஞர்களை, அங்கு வாழ்ந்து அங்கே படித்து அங்கே பட்டம் பெற்ற எத்தனையோ அறிஞர்களை, ஆய்வாளர்களை எங்களுக்கு குறிப்பிடலாம். இவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை முழுக்க 100% பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. மாற்றமாக அவர்களிடத்திலே படித்து அங்கே பட்டம் பெற்று அங்கு வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் கடுமையாக அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த இஸ்லாமியர்களை பற்றி எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், மேற்குலகை பற்றி விமர்சிக்கக்கூடிய நேரத்திலே, மேற்குலகத்தை பற்றி, மேற்குலக கலாச்சார சீரழிவுகளை, அவருடைய அநியாய அட்டுழியங்களை அம்பலப்படுத்தக்கூடிய நேரத்திலே அவர்களை பார்த்து என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாமியர்கள் இந்த மேற்குலகை விமர்சிப்பதிலே எப்படியானவர்கள், எதை போன்றவர்கள் என்று சொன்னால், ஒரு மாபெரும் அழகான ஒரு மாளிகைக்குள் நுழைந்து அந்த மாளிகையிலே காணப்படக்கூடிய எந்த விதமான நல்ல விடயங்களையும் கவனிக்காமல் அங்கு காணப்படக்கூடிய குப்பையை பார்த்து விமர்சிப்பவர்களை போல. ஒரு பெரிய மாளிகைக்கு நாங்கள் போனால் அதில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கும். அப்போ அதில் உள்ள ஒரு குப்பையை மாத்திரம் பார்த்து இந்த வீட்டில் குப்பை யாராவது விமர்சிக்க அது தவறு தானே. அதை மாதிரித்தான் இந்த மேற்குலகை விமர்சிப்பது என்பதாக இவர்கள் சொல்ல வருகிறார்கள். ஆனால் உண்மையில் அதுதானா உண்மையான விளக்கம் என்றால் இல்லை. உண்மையான விளக்கம் அதுவல்ல. மாற்றமாக மாளிகை அழகாக இருக்கின்றது, ஆனால் அதனுடைய அடித்தளம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. அந்த மேற்குலகம் கட்டியிருக்கக்கூடிய அந்த மாளிகை இருக்கிறதே, அது
பார்வைக்கு வெளியிலே அழகாக தெரிந்தாலும் அதனுடைய அத்திவாரம் மிகவும் பாதுகாப்பற்றதாக மிகவும் பலவீனமாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அங்கு இருக்கக்கூடிய குப்பை தொட்டியை நாங்கள் விமர்சிக்கவில்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கும் மார்க்கத்திலே தெளிவை தந்து அல் குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் புரிந்து வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாராக. இன்ஷா அல்லாஹ் இந்த தொடருடைய அடுத்த பகுதியை, இரண்டாம் பகுதியை இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது அனைத்தையும் மனிதமயப்படுத்தி விளக்கம் சொல்வது, அனைத்துக்கும் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளக்கம் சொல்வதுதான் இவர்களுடைய அடுத்த முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதிலும் ஒரு 3-4 வகுப்புகள் செய்வதற்கு தேவைப்படும் என நினைக்கிறேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.